ஹைடா மாஃபியா ஒன்று பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துலாம். இப்போ வி நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் வி பக்கத்தில் அவன் கை பிடிச்ச அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் உடம்புல புல்லட் பட்டிருக்கு. அங்கெல்லாம் லைட் லைட்டாக ப்ளீட் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் அவன் நடந்து வந்திருப்பான். ஸோ அதனால லைட்டாக ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்ச ரத்தம் கசிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. அந்த மார்க்லலாம் கை வச்சுட்டே ரொம்ப உங்களுக்கு வலிச்சு வந்துருக்கும்ல. எப்படி இந்த பெயினை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்க? ரொம்ப வலிச்சு வந்துருக்கும் உங்களுக்கு. ரொம்ப எவ்வளோ பிளட் போச்சு தெரியுமா? நான் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அப்படின்னு அந்த மார்க்லெல்லாம் கை வச்சு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்க. அவன் அந்த டச்லாம் ஃபீல் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட வந்தாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகைன் கண்ணை முடிக்கிறான். பிகாஸ் சார் ட்ரீமில் இருக்காரு, நீங்கள் ட்ரீமில் வந்திருக்கீங்க அப்படிதான் திங்க் பண்ணிக்கிட்டான். நீங்கள் பொண்டாட்டி சொல்லும் போதே உன் ஃபேஸில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே முழிச்சிட்டான் புள்ள அப்படி திங்க் பண்ணிட்டு அவனே பார்த்துட்டே இருந்தா. அகைன் அவன் கண்ணை மூடிக்கிட்டான். என்ன கண்ணை மூடிக்கிட்டீங்க? தூங்குறீங்களா? கடுப்பாக வருது. முறைச்சு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் இல்லையே, இது ட்ரீம் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கண்ணு திறந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் டச் பண்ணுறது அவனுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்கள் கை எடுத்துட்டு அவன் செஸ்ல வச்சுட்ருக்கீங்க. அவன் கண்ணை திறந்து உங்களை பார்க்க முழிச்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிருது உண்மையாகவே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டே வலிக்குதாவே? ஏன் என்கிட்ட சொல்லாமாங்கிறது வந்தீங்க? டேப்லெட்லாம் போட்டிங்களா? இப்போ தான் உங்களுக்கு போட்டு இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தேன். நீங்கள் இப்படி அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க. அவன் சிலுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். வலிக்கு போது என்ன பண்ணுறீங்க வீணுங்க? நீ என்னடி இங்கே பண்ணுற? எப்படி இங்கே வந்த? அதுவா, ஒரு நிமிஷம் என் கையெடுங்களேன். அவன் கையை எடுத்து விடுறீங்க. அம்மா வந்து எழுந்து உட்காந்த உங்கள் டிரைவர் இருக்கார்ல, அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. டிரைவரா? ஓ ஜேகேவா? ஜேகேனா அவர் உங்கள் பிரதர் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரே அப்படி நீங்கள் சொல்ல ஹக் பண்ணிக்கிட்டான். அவன் என் பிரதர் தான். பிரதரா? ஆமாம். ஓ அதனால தான் அவர் டிரைவர் சொன்ன கோவம் வருதா? நீ அவனை டிரைவருன்னு சொன்னியா? நான் அப்படி ஆமாங்க. அவன் கோவம் வந்தா இந்த மாதிரி கோவமெல்லாம் இருக்க மாட்டான். கோவம் வந்தா அவன் வேற மாதிரி பார்த்து நடந்துக்கும். அவன் பிரதர். நீங்கள் வீயை பார்த்துட்ருக்கீங்க. அவன் எழுந்து உட்கார்றான். வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் கை பிடிச்சிட்டு அன்னைக்கு என்னை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணது இவர் தானே? அமைதியாக இருக்கான். எனக்கு வாய்ஸ் நல்லாவே தெரியுது வே, இவர் தான். கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவர் தான். வீக்கே ஒரு மாதிரி இருக்குது, சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே இது தெரியுமா? அதுக்குமே அமைதியாக இருக்கான். நீங்கள் வீ கையை விட்டுறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு சிங்பார் அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான். ஏன் சிங்பா அங்கே இருங்க வி, நான் சொல்கிறத கேளுடி. கிட்ட வராதிங்க வி, முன்னாடி அப்படி என்னை கூப்பிடாதீங்க. நீங்கள் பெட்லேருந்து எழுத நிற்க என்னடி பண்ணுற? கிளம்புற. ஏய் என்னை பாரு. அவனை பார்க்காம உங்கள் பேக் எடுத்துட்டு இருக்கீங்க. அவன் வேகமாக பெட்லேருந்து அந்த ஹோல்டரை பிடிச்சிட்டே கீழே இறங்கி முன்னாடி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன பண்ணுறீங்க? எனக்கு எனக்கு நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியல வி. நீங்கள் யார், எப்படி, என்ன பண்ணுறீங்க? எனக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு நீங்கள் மட்டும் போதும். பட் உங்கள் ஒய்ஃபை நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? ரொம்ப திங்க் பண்ணாதடி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அன்னைக்கு அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சது இன்னும் என்னை விட்டு மறையவே இல்லை. அப்படி பேச வர ஹக் பண்ணிக்கிட்டான். பாரு, நான் தான் சொன்னேன்ல, அவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாதுடி. அவன் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டான். கையெடுங்க வி அப்படின்னு அவன் கையை எடுத்து விட இறுக்கமா பிடிக்கிறான். அவன் செஸ்ல கை வச்சு தள்ளி விடுறீங்க. வலிக்குதுடி, என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அடிப்பட்ட காயம் இருக்கும். அந்த மார்க்கில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுருப்பீங்க. அந்த மார்க்கில் லைட்டாக ப்ளீட் ஆகுது. அது அவன் கையில் தெரியுது. அச்சோ ரத்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. அவன் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஒரு நிமிஷம் ரத்தம் வருது, சாரி, நான் எதுவும் வேண்டிட்டு பண்ணல, என்ன வேணுங்க இறுக்கமா பிடிச்சிட்ட. நான் சொல்றேன், நம்புவியா நம்ப மாட்டியா? வே ரத்தம் வருது வே. எனக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லடி. எங்க பாரு, நான் சொல்ல வரத காது கொடுத்து நல்லா கேளு. அன்னைக்கு சொன்னதுதான். அவன் உன்னை அடிச்சிருப்பான், ஒத்துச்சிருப்பான், உன்னை டார்ச்சர் பண்ணியிருப்பான். பட் அவன் உயிரே போனாலும் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டு இருக்க மாட்டான். இல்லவே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? நீ யாருன்னு அவனுக்கு தெரியும்டி. அப்படிலாம் உங்கள்கிட்ட நிறைய பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறான். கொஞ்சம் காம் ஆகுறீங்க. அவனுக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் லவ் பண்ணுறது பிடிக்காம தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படி சொல்ல. பட் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறது எல்லாமே அவன் அதனால உங்களை கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டான். அவன் அந்த வச்சுருந்த 2 days அப்படியுமே உன் தங்கச்சி எங்கே இருக்கா, என்ன ஒர்க் பண்ணுறா, இங்கே இருக்கா, இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி நிறையா உங்கள் சிஸ்டரை பற்றி தான் அவன் நிறைய கேட்டுருந்துருப்பான். ஸோ இவ்வளோ நாள் அது உங்களுக்கு ஞாபகமே வந்திருக்காது. இப்போது இப்படி சொல்லும் போது இல்லை, அவன் அதுக்காக என்னை கிட்னாப் பண்ணல, நம்ம சிஸ்டருக்காக தான் கிட்னாப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. உங்களை பார்த்து என்ன இல்லவே எனக்கு புரியுதோ, எதுவுமே பேசல, சைலண்ட் ஆயிட்டீங்க. சாப்பிட்டியா? டயர்டாக இருக்கு, படுக்கலாமா? சரி, தலையாட்டுறீங்க. ஸோ 2 பேரும் தூங்குறீங்க. ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. பட் பி எழுந்துக்கிறான், வெளில வரான். எல்லா ரூமுமே க்ளோஸில் இருக்குது, தூங்குறாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சிக்கன் ரூம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட எதுவும் பேசாமல் யான் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போயிட்டு டோரு நாக் பண்ணி, யான் என் பைக்குங்க. பைக்கா சார்? ஓகே ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பி பைக்கை தள்ளி கொண்டு வந்து அவன் முன்னாடி ஸ்டாப் பண்ணி க்ரைம் ஸ்பாட்லேருந்து தூக்கிட்டு வந்தேன் சார். லாஸ்ட்டாக பியை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இதை சீஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பான். யான் அங்கேயே நிற்க, நீ இங்கேருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எங்கேயாவது வெளியே போகிறீங்களா சார்? இல்லை நான் எங்கே போகல சார், உங்களை தனியாக எங்கே வெளியே போக வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஜேகேவா? ஆமாம் சார், நான் உங்கள் கூட இருக்கேன், எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வி பக்கத்தில் நிற்கிறான். வி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? 1 செகண்ட் சார். அவனும் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆக வி பைக் எடுத்து டேங்குக்கு கீழே ஒரு லாக்கர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த லாக்கரில் இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளில எடுக்கிறான். யான் பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அவன் பேக்கில் ஷூட்குள்ளே வச்சு மறைச்சிக்கிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். இந்த டைம் சார் தண்ணி கொடு, வாங்கி எடுத்துகிட்டு வந்து ரூமுக்குள்ளே வச்சுட்டு டோரு லாக் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஒன்றா வச்சிட்ருக்கான். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய டீட்டெயில்ஸு, எந்த டைம் போலீஸில் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் சிஸ்டர் பற்றி நிறையா டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு சீக்ரெட்டாக ஒரு கவர் இருக்குது. அந்த கவர் ஓப்பன் பண்ணுறான். இங்கே ஜேகேவோட கேங்கில் யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்க. அது ஜேகேக்கு எப்போவுமே ஃபீல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கான பேப்பர்ஸை. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் படிச்சுட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எழுதுக்க கூடாதுன்னு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு
2 பேரும் ஒரே ஆள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பட் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் அவன் படிச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பி எழுந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லை. அவனும் சிரிச்சிட்டு வேறு வாங்கிக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இருக்க, நீ கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேக்லாம் எடுத்து அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உன்னால் தனியாக விட முடியாதா, வாப்புலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கைப்பிடிச்சி உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அவன் ரைட் ஹேண்ட் சைடில் போக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் உள்ளே வரீங்க. பைக்கில் போகிறது அக்கா மாதிரி தெரியுதே. இங்கே எப்படி அக்கா? நைட்டு ஏன் வரல? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணக்கா. பட் இப்போ நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி குடோனுக்குள்ளே வர யான் அண்ட் எங்கே போனேன்? வீட்டுக்கு சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிட்டு போனியா? சரி அதெல்லாம் விட. ஜேகே சார் உன்னை கேட்டு நேற்றெல்லாம் கத்திட்டே இருந்தார். என்ன என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு அவரை போய் மீட் பண்ண. என்னாச்சு உனக்கு? இவன் எதுக்கு கத்திட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கண்டுக்கவே இல்லை. முன்னாடி நடந்து போகிறீங்க. அவன் எங்கே போகிற? ஜேகே சார் ரூமுக்கு போன்னு சொன்னேன். நான் போய்க்கிறேன். அதை விட வி சார் எப்படி இருக்காரு? அவர் சாப்பிட்டாரா? இல்லை, மார்னிங் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. போயிட்டு வரதுக்குள்ளே நான் குக் பண்ணி வைக்கிறேன், ஏதாவது வந்து சாப்பிடுவாங்கல்ல அப்படியே சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் போல ஃபார்முலா குக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே போயிட்டுருங்க. உங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. உங்கள் கமிஷனர்கிட்ட இருந்து எதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வி சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி தோணுது. அவனுக்காக குக் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைம் ஜேகே அட்டாவட்டியாக உள்ள நுழையிறான். வந்த வேகத்தில் அங்கே இருக்க டேபிளை கிக் பண்ணுறான். அது மேலே இருக்க திங்ஸ்லாம் கீழே விழுந்து அப்படி எல்லாம் ஒடிது. ஷாக்கிங்காக திருப்பி பார்க்குறீங்க ஒரு பயத்தோட. எங்கே போன? என்னாச்சு சார்? எங்கே போனான்னு கேட்டேன். வீட்டுக்கு சார். வீட்டுக்கா? யாரை கேட்டு போனேன்? யான்கிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன். அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்க. அவன் ஒரு காலம் எடுத்து வச்சுட்டு முன்னாடி வரா, நீங்கள் பின்னாடி ஒரு காலம் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒன்று நல்லா கிளியராக தெரியுது, செம்ம கோவத்தில் இருக்கான். ரீசன் தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு நீங்கள் போக யாரை கேட்டு நீங்கிறது கிளம்புன? சார் யானை கேட்டு தான் சார் போனேன். அவனை கேட்டு போனியா? அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு டேபிள் இருக்கும், பிடிச்சி கீழே தள்ளி விட்றான். நைட்டெல்லாம் இங்கே நான் கத்திட்டுருக்கான், எங்கே போய் திரிஞ்சிட்ருக்கேன் நீ? சரி என்னாச்சு சார்? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? அப்படி நீங்கள் அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க, அவன் அடுத்த செகண்ட் எதுவும் மைண்ட் பண்ணாமல் உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். என்ன சார் பண்றீங்க சார்? அகைன் கிஸ் பண்ண வர பிடிச்சா அவனை பின்னாடி தள்ளி விட்டுட்டீங்க. வெறி ஆயிட்டான். கையை பிடிச்சி பேக்கில் லாக் பண்ணி உங்கள் பேக் ஹேரை எட்டை அவ்வளோ க்ளோஸாக இழுத்து ஒரு கையில் உங்கள் 2 கையும் பிடிச்சிக்கிட்டான், ஒரு கையில் உங்கள் ஹெட்டை பிடிச்சி ஹேரை பிடிச்சி அவ்வளோ இதுவாக கிஸ் பண்ணுறான். அவன் பிடிச்ச வேகத்தில் அந்த விக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகலுது. இது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு உங்களுக்கு இன்னும் வரைக்குமே தெரியல ரீசன். ஃபஸ்ட்டு வாட்டி பிடிச்சி அவனை தள்ளி விட்டுருப்பீங்க, 2வது வாட்டியும் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. அதனால உங்கள் கையை இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கான். பிடிச்சி கூட உங்களால் தகவல முடியல. ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் இன்னைக்கு தான் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நல்லா தூங்கி எழுந்து. அப்படி இவன் எப்படி கிஸ் பண்ண உங்கள் கை லாக்கில் இருக்கு. இந்த செகண்ட் அப்படியே நீங்கள் அன்னைக்கு நைட் உங்கள் கையை லாக் பண்ணி வச்சுது ஞாபகம் வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ள அந்த பயம் அன்னைக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாமே வருது. கண்ணை கிரிப்பாக மூடுறீங்க, கண்ணில் இது தண்ணி வந்துட்டே இருக்கு. அவன் வெறித்தனமாக உங்களை கிஸ் பண்ணிட்டு அவள் லிப்ஸை விடுறான்.
தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேர்லேருந்து கை எடுக்கிறான். அது விக கலந்துக்குச்சுன்னு அது அவனுக்குமே தெரியுது. பட் அவன் அதை நோட் பண்ணாத மாதிரி உங்களை பார்த்து என் கண்ணு முன்னாடியே இருக்க, புரியுதா கேட்குறான். அவங்க கிட்ட பற்றிலே வரல, அழுதுட்டு இருக்கீங்க. ஏய், உன்னதான் கேட்குறேன், என்னை கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது. வேகமா தலையாட்டுங்க. என்னை கேட்காம இங்க இருந்து நீ எங்கேயும் போக கூடாதோ, எதுவுமே பண்ணக்கூடாதோ, என் கண் பார்வையிலே இருக்கணும். தலையாட்டுறீங்க. இப்பதான் உங்க கையை விடுறான், புரியுதா அப்படிங்கிற மாதிரி வால்ல ஒரு ஹிட் பண்ண. புரியுது 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 அப்படின்னு பயத்துல உங்களையும் மீறி அந்த லேடிஸ் குரல்ல பேச அவன் கோவெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்க பயத்துல உங்க கண்ணை மூடுனதுதான், கண்ணை திறந்து கூட நீங்க அவனை பார்க்கவே இல்லை. பட் இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. உங்க கண்ணிலிருந்து தண்ணி வருது, அவ்வளோ க்ளோஸ்ல இருக்கான், உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கான். உங்க கண்ணு, உங்க மூக்கு, நீங்க தேம்பிட்டு இருக்கீங்க, உங்க லிப்ஸு அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறான். உங்க கண்ணிலேருந்து வந்து அந்த கண்ணீர் துளிலாம் உங்க கழுத்துக்கிட்ட போயிட்டு உங்க ஷர்ட்குள்ளே போகுது. அது எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ கோவமாக இருந்தவன் இப்படி உங்களை பார்த்து கொஞ்சம் காம் ஆயிட்டான். இன்னும் நீங்கள் கண்ணை திறந்து கூட அவனை பார்க்கவே இல்லை. உங்ககிட்ட க்ளோஸாக அப்படி வந்து அவங்க லிப்ஸை பிடிச்சி ரொம்ப சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறா. பட் நீங்கள் கிஸ்லாம் பண்ணல, பயத்தில் அப்படியே இருக்கீங்க. ஆனால் தள்ளி கூட விடலை. உங்கள் கை இப்போ லாக்கில் கூட இல்லை. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் கழுத்தில் வந்து ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டே, என்னை தயவு செஞ்சு கோவப்படுத்தாத, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிடறேன், இங்கேருந்து இதுக்கப்புறம் நீ வெளியே போகவே கூடாது, புரியுதா? வேகமாக தலையாட்டுறீங்க. எதெல்லாம் நான் ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கணும் உங்ககிட்ட. உங்கள் கழுத்தில் கடிக்க உங்கள் கையை ரெண்டும் அவ்வளோ க்ளோஸாக அப்படி டைட்டாக பிடிச்சி அப்படி பயப்படுறீங்க. அவன் கை உங்கள் ஹிப்பில் வந்து க்ளோஸாக இழுத்து அவன் மனசுக்குள்ளவே, நீ யார், எதுக்காக வந்திருக்க, என்ன பண்ண போகிற, என்ன பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல. உங்கள் ரெண்டு பக்கம் இடுப்பையும் அவ்வளோ க்ரிப்பு பிடிக்கிறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் கண்டிஷன்லேயே நான் இல்லை, பட் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே அப்படி ஹக் பண்ணுறான். அவனை அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க நீங்கள். உண்மையான பயம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிக்கி ஷோல்டரை பிடிச்சி பின்னாடி பிடிச்சி அவனை தள்ளி விட்டுற. ஒரு 2 இன்ச்சை விட்டு தள்ளி நிற்கிறான். உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. ஜேகே, போதும், நம்மளால இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாது. எதுவும் பேசல. அந்த ரூம்ல இருந்தே வெளில போயிட்டான். வாலில் சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காடுறீங்க கீழே. தேம்பி அப்படி அழுறீங்க. பையன், அவன் கண்ணுக்கு நம்ம பையன், ஆனா நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு உங்க கண்ணை மூடுறீங்க. அவனை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படின்னு அதே வருது. இல்லை ஞாபகப்படுத்தாத, இல்லைன்னா அதை மறுக்கணும் அப்படி சொல்லிட்டே உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. ப்ளீட் ஆகுது. அவன் அவ்வளோ ஃபோர்ஸாக அவங்கள கிஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு இருக்க அந்த நீடினஸில் அப்படி பண்ணியிருப்பான். ப்ளீட் ஆகுது. உங்கள் பாடியை நீங்களே கவர் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக உட்காந்துட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் சொன்னதெல்லாம் ஓடுது. ஏன் அவனுக்கு கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது? என்ன சொல்கிறான் இவன்? என்ன பண்ண போகிறா? நான் வந்து மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். நீ எங்கே போனாலும் எனக்கு தான் ப்ராப்ளம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தேம்பி அழுதுட்ருக்கீங்க. டைம் இப்படியே போதா? இந்த டைம் கிச்சனுக்குள்ளே யான் வரா.
வர சவுண்ட்லாம் கேட்டு எழுந்து அவங்க வீட்டுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி நின்றுக்குறீங்க. அண்ட் இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் போ சில பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதை நீ என்டர் பண்ணி ஃபைல் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஒரு 5 minutes இப்போ போகிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் வேலை போகிறான். கொஞ்ச நேரம் தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சிஸ்டம் பக்கத்தில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மெசேஜ் வருது, யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. யாரும் இல்லை. ஓப்பன் பண்ணுறீங்க. அவனுங்க அனுப்புகிற மெசேஜ்லாம் பார்க்க உங்களுக்கு அலை தான் வருது. எல்லா இடத்துலையும் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. நீங்கள் அந்த மொபைலை லாக் பண்ணிட்டு போதும் எதுவும் நினைக்கக்கூடாது அப்படி தான் திங்க் பண்ணுறோம். எல்லாமே நம்ம மண்டைக்குள்ளே வருது அப்படின்னு உங்கள் கண்ணை மூடும் போதே இப்போ கிச்சனுக்குள்ளே பண்ணது உங்களுக்கு அப்படி இருக்கு. பையன் தெரிஞ்சும் இப்படி பண்ணுறான். பொறுக்கி உன்னை நான் அன்னைக்கு கொண்டு இருக்கணும். அதை மட்டும் அங்கே பண்ணலன்னா இவ்வளோ தூரம் நீ என்ன எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே கவர் பண்ணிட்டு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் கமிஷனருக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. ஓகே அதை மட்டும் பண்ணுறீங்க. அவனும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு அவன் அனுப்பின மெசேஜுக்கு நீங்கள் ஓகே ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. லைட்டாக ஒரு ஸ்மைலோட ஜேகேவை வயன் பார்த்துப்பா, டேங்குக்கு ஒரு செக் வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் சிஸ்டரோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். எப்படி தான் எனக்குன்னு வந்து மாட்டிங்களோ தெரியல. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே பையனை லவ் பண்ணுறது. அந்த கமிஷனர் பார்வைக்கு நீங்கள் விஏ லவ் பண்ணுறீங்க அப்படி தானே வந்து பண்ணியிருப்பான். ஸோ இப்போது வியும் உங்கள் சிஸ்டரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே பையனை லவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வையன் வயன் நீ அக்கா புருஷன் சொல்லிட்டு வி மேலே உனக்கு சின்ன ஒரு கேர் இருக்கணும். இதில் 2த்துல ஏதாவது ஒன்றா தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வயன் அக்கா கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இஸ் மேடம் என்கிட்ட சிக்க வேண்டியதை தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வி மொபைலை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இந்த மொபைல் வியை போட்டு தரேன் அன்னைக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். எதை காதும் யூஸ் ஆகும் அப்படி ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகலை. நானும் நினச்சேன் அன்னைக்கு வி செத்து போயிருப்பான்னு. எப்படி பொழைச்சானோன்னு தெரியல. வி ஜேகே உங்கள் 2 பேருக்கும் ஆயில் கெட்டிடா. எத்தனை அட்டம்ப்ட் நடந்தாலும் எத்தனை வாட்டி சுட்டாலும் எழுந்து வந்துடுறேன் நீங்கள் 2 பேரும் அப்படியே சொல்லிட்டு வி ஃபோட்டோ ஜேகே ஃபோட்டோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கு. 2 பேரையும் பார்த்துட்டு ஃபைனல் பிளானை 2 பேரையும் முடிச்சிடுறேன். உன்னை செக் வச்சு லாக் பண்ணிடலாம். பட் ஜேகே உன்னோட வீக்னஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையடா. இந்த வியோட வீக்னஸ் அது டாக்டர் பொண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே உன் பாடியை சாரி நீ தான் உயிரோட வந்துட்டியே ஒன்று அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணேன். நான் பார்த்ததெல்லாம் உண்மை தான். என்ன ஒன்று 1 day ஃபுல்லாக அங்கே இருந்தேன். நான் கையும் பிள்ளம்மா எவிடன்ஸோடு உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன். சரி விட ஜேகே ஓ வீக்னஸ் எது எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே நிறைய பிளான் போயிட்டுருக்கு. எங்கள் ஜேகே ஒரு சேரில் உக்காந்துட்ருக்கான். அவனுக்கு முன்னாடி உங்கள் கோவொர்க்கர்லாம் இருப்பாங்க இல்லையா, 1 by 1 யான் கூட்டிகிட்டு வந்து பேக் சைடு வச்சு உன் கையில் லாக் பண்ண மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சுட்டு, சார் ஒரு கேர்ள் போலீஸ் மட்டும் உள்ளே இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படி யான் சொல்லிட்டுருக்க. இந்த டைம் வியோட பைக்கு உள்ளே வருது. சரி அது டேபிள் மேலே ஏறி உட்காந்து அவள் கன்னில் ஒரு புல்லட்டாக லோட் பண்ணிட்டு உங்களெல்லாம் கொலை பண்ணணுன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, ஐம் சாரி, என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கன் எடுத்து உங்கள் ஒர்க்கர்ஸ் அவங்க முன்னாடி
கன் பாயிண்டோட. சரி சொல்லுங்க, நான் கேட்குறது 2 கொஸ்டின் தான், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும், உங்களை நான் ஷூட் பண்ண மாட்டேன். அப்படி சொல்லிட்டே இருக்க இப்போது வி வரா. நீங்கள் அந்த கூட்டத்தில் தான் இருப்பீங்க. வியை பார்க்குறீங்க, ரொம்ப நார்மலாக நடந்து வரா. பட் அங்கங்கே அவனுக்கு பெயின் இருக்குது, நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நடந்து வரதே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்க டமால்னு ஒரு சவுண்டு, டொம்முன்னு ஒருத்தன் கீழே விழுறான். வாயில் போய் வச்சுக்கிட்டீங்க. அவங்க கூட நீங்கள் நிறைய டைம் பேசி அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் உங்களுக்கு அவனை தெரியும். உங்கள் சீஃபுக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே பாயாக வந்திருக்கீங்க தெரியும். 1-2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியும் நீங்கள் சிக்கோட கூட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு. பட் சில பேருக்கு தெரியாது, அந்த ஒர்க்கர்ஸ் கூட்டத்தில் உங்கள் சீஃப்மே இருக்கார். நீங்கள் வாயில் கை வச்சுட்டு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். ஸோ அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. சீஃப், ஜேகே நீ ரொம்ப ஊற போகிற. நானா? சரி விட, நான் கேட்க போகிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் நிலமை. அதை ப்ரூவ் பண்ணதான் ஸ்டார்டிங் டெமோ காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரில் ஏறி உட்கார்றான். சாடிஸ்ட், என்ன பண்ணிட்டுருக்கான் இவன்? உங்கள் கையெல்லாம் ஹீக் ஆகுது. ஜேகே, 1 கொஸ்டின். எங்களை டார்கெட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணணுன்னு உங்களுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுறதா அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கொஸ்டின் நம்பர் 2, உங்கள் எவ்வளோ ஒருத்தன் என் கூட்டத்தில் இருக்கான். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது, பட் யாருன்னு தெரியாது. அதை சொல்லுங்கள். இந்த 2 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் இங்கேருந்து போகலாம், இல்லைன்னா போக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு ஜேகே கூலாக ஏறி அதை பெஞ்ச் மேலே உட்கார வியுமே வந்து அந்த ஜேகே உட்காந்துட்ருப்பான் இல்லையா, அங்கே வந்து நின்றுக்கிட்டான். வி யானை பார்த்த ஷார்ட் கன் நீங்க கொண்டு வரேன் சார் அப்படி சொல்லிட்டு யானுமே போயிட்டு ஷார்ட் கன் கொண்டு வரான். நீங்கள் வியை பார்த்துட்ருக்கீங்க. வி ஒரு பர்சனை அவன் கன் வச்சு பாயிண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண. சுற்றி சுற்றி எங்கள் 2 பேருக்கும் அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டெம்ப்ட்லாம் எவனும் பண்ணதே இல்லை. நாங்கள் பண்ண க்ரைமில் எதுவையோ மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த மிச்சம்தான் இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு. என்னமோ அவன் தான் பெரிய மயூர் மாதிரி எத்தனை பேர் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற அந்த ஒருத்தனை கொலை பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், நீங்கள் எல்லாருமே உயிரோட இங்கேருந்து போயிடலாம். சரி சொல்ல, ஏமா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறது அந்த கமிஷனர் மட்டும் சொல்லிடாதீங்க, அவனுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை சொல்லுங்கள் அப்படியே சொல்லிட்டு வி கேட்குறான். நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி மிரட்டுவான், அடிக்குவான், பட் ஷூட்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் இப்படி திங்க் பண்ணிட்டு வியை பார்த்துட்டே இருக்க. வி ஒரு பர்சனை ஏன் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் ஆன்சர் பண்ணலை அப்படி சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணிட்டான். சைலண்டாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவன் டொம்முன்னு வந்து கீழே விழுறான். ஹெட் ஷாட்டு அகெயின் இன்னொரு பர்சன்கிட்ட போகிறான். அவனும் சார் எனக்கு தெரியாது சார், என்னை ஷூட் பண்ணிடுறாதீங்க சார் அப்படி அவன் சொல்லி வாயை மூடலை, அவனையும் ஷூட் பண்ணிட்டான். இன்னொருத்தனை உனக்கு சார் எனக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவன் சொல்ல அவனையும் ஷூட் பண்ணிட்டான். ஒருத்தனையும் போட்டு தள்ளிட்டுருக்கான். நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் தெரியலண்ணா செத்து போயிடணும், உயிரோடு இருந்து என்னடா புடுங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் ஒருத்தனையான ஷூட் பண்ணிட்டுருக்கான். இது வியா இது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வியை பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே ஷூட் பண்ணிட்டா ஃபைனலாக உங்கள் சீஃப் மட்டும் இருக்கான். உங்களுக்கா கை கால்லாம் அப்படி நடுங்குது. நம்ம தான் அந்த பர்சன், நம்ம தான் ஸ்பையே போய் சொல்லிடலாமா அப்படியும் தோணுது. நெக்ஸ்ட்டு வி கன்னு சீஃப் கிட்ட போக, ஓகே வி அவர் கொள்றதுக்கு பதிலாக நம்மளே இப்போ முன்னாடி நின்றுடலாம் அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போக யானை உங்களை ஸ்டாப் பண்ணி நான் எங்கே போகிறேன், நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு முன்னாடி போகிறீங்க. ஜேகே
டேய் நடா புற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் வீ கிட்ட வரீங்க. அவ்வளோதான் வி, கொஞ்ச நேரம் தான் உங்கள் சேஃபையும் அவனையும் ஷூட் பண்ணிட்டான். அப்படி நின்ட்டீங்க. சிக்கி உங்கள் கையை பிடிச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கண்ணு கலங்குது. என்ன இவனுங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கானுங்க? உண்மையாக இவனுக்கு 2 பேரும் மாஃபியா தான். இவங்க நம்ம நினைக்கிற மாதிரி இன்னசென்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேரையும் பார்க்க இந்த டைம் அவ்வளோ பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் விய ஒரு இன்னசென்ட் நல்ல பர்சன், உங்கள்கிட்ட சாஃப்டாக பேசுவான் அப்படிலாம் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் விய இந்த டைப்பில் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பயமாக தான் இருக்கு. 2 பேரும் சேம். அப்படி இந்த நிமிஷம் தோணுது. சிக்கோ கையை பிடிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் சார் ஃபைனலாக இருக்கிறது ஒரு கேர்ள் போலீஸ் மட்டும்தான். அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தோமா என்ன அப்படி கேட்க ஜேகே இவனெல்லாம் வி பார்த்துக்கிட்டான். அந்த போலீஸை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எப்படி உண்மையாக வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. வி அந்த ஷார்ட் கண்ணை வச்சுட்டு என்னடா நம்ம கொலை பண்ணுற லிஸ்ட்டை ஏறிட்டே போதாடா. நம்மளுக்கு மட்டும் கொலை பண்ணணுன்னா வேண்டுதலாம் என்ன கேட்ட சொல்ல மாட்டேன்றானுங்களே. சரி ஜேகே நீ பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வி அங்கிருந்து கிளம்புறான். ஜேகே உங்கள் கை பிடிச்சிருந்துருப்பான் இல்லையா? எங்கே போகிற? அது வந்து சார். ஆமாம் அவ்வளோ வேகமாக வந்தியே, எதுக்கு வந்த? அது வந்து சார் நீ வந்தது என்கிட்ட வந்த மாதிரி தெரியல. வீக்கிட்ட எதுக்கு வந்த? அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? திருன்னு முழிச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. இது டைம் யான் சார் அந்த கேர்ள் போலீஸை பிளாக் ரூமில் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்ல சிக்கி உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு யான் சொன்னது காதில் விழுது. நீங்களும் ஜிகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதோ, என்னை கேட்காம நீ கிச்சன் கூட போகக்கூடாதோ, புரியுதா? வேகமாக தலையாட்டுறீங்க. உங்கள் கையை விட்டுட்டு இப்போ போ கிச்சனுக்கு அப்படி சொல்ல குடுக்குறன்னு கிச்சனுக்குள்ள ஓட்டிங்க. உங்களுக்கே புரியல நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படி தோணுது. அவனுக்கு நம்ம பயப்படுறோமா அப்படி தோணுது. ஜேகே இந்த டைம் எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு ½ hour வெயிட் பண்ணு, நான் வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போகிறான். யானும் ஜேகே கூடயும் அங்கேயே கிளம்ப நீங்கள் அந்த டார்க் ரூமில் போகிறீங்க. எப்பவும் போல் அந்த ரூமே டார்க்காக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அவகிட்ட போயிட்டு கையெல்லாம் கழட்டி விட்டுட்டே நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூம் ரெஸ்ட் ரூமில் ஏறு, வெளில வரக்கூடாது. நான் போயிட்டு ½ hour வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு எனக்கு பயமாக இருக்குது. எங்கிறது எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுடு ப்ளீஸ், எனக்கு காப்பாற்று வயன். ஒரு ½ hour இங்கே வந்துடுவானுங்க. என்னால் அவ்வளோ தூரத்துக்கு உன்னை எங்கிட்ட வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது. நீ எனக்கு மட்டும் இந்த ரெஸ்ட் ரூமில் இரு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு தெரிஞ்சா இல்லை உனக்கு பதில் நான் இங்கே இருப்பேன். என்ன உனக்கு அது புரியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் லாக் பண்ணிட்டு சத்தமே போடக்கூடாது. அவளை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அவள் இருந்த பிளேஸில் சேரில் நீங்கள் வந்து உட்காடுறீங்க.